வணக்கம். காதல் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லைங்க. ஒரு ஆண் உங்கள் கையை பிடிச்சாவே உங்கள் மேலே எவ்வளவு காதல் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம். அந்த ஆண் ஒரு லவ்வராகவும் இருக்கலாம், இல்லை கணவராகவும் இருக்கலாம். வாங்க, அப்படி ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கையை பிடித்த அந்த மாலை நேரம் ஆதி மற்றும் சசியலோடு அன்பார்ந்த காதல். அன்று மாலை 6 மணி. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வானம் முழுக்க ஆரஞ்சு நிற ஒளி. வீட்டு பால்கனியில் அந்த ஒளி விழுந்தது. சூழல் அமைதியாக இருந்தது. சசி அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளின் நீளமான முடி காற்றில் ஆடியது. கையில் ஒரு காஃபி. ஆனால் மனசு முழுக்க ஆதிதான். அந்த நேரம் கதவு திறக்கும் சத்தம். ஆதி வந்தான். அவன் முகத்தில் வேலை சோர்வு இருந்தாலும் சசியை பார்த்தவுடன் ஒரு சின்ன புன்னகை மலர்ந்தது. சசி திரும்பி பார்த்தாள். இருவரும் பேசவில்லை. சில வினாடிகள் கண்கள் மட்டும் பேசின. அந்த அமைதியிலே காதல் இருந்தது. ஆதி மெதுவாக நடந்து வந்து சசியின் கையை பிடித்தான். அவள் சற்றே திகைத்தாள். என்ன ஆதி, என்ன கேட்க நினைத்தீங்க? ஆனால் அவன் ஒன்றும் பேசவில்லை. அவள் கையை மட்டும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். பின்னர் மெதுவாக சொன்னான், இந்த கையை நான் ஒருபோதும் விடக்கூடாது போல இருக்கிறது சசி. அவன் கண்களில் நீர் மிதந்தது. ஏன் இப்படி சொல்ற? நான் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் நான் சந்தோஷமாய் இருக்க காரணம் நீதான். அந்த மாலை வார்த்தைகள் குறைவு, உணர்ச்சிகள் அதிகம். காற்றின் சத்தம், இதயம் துடிக்கும் சத்தம் வெளியே கேட்டது. அவள் முடி அவன் முகத்தை தொட்டது. அவன் சிரித்தான். இதுதான் என் வீடு. சசி அவன் தோள்களில் தலையை சாய்த்தாள். அந்த ஒரு மாலை அவர்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவாக மாறிவிட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.